ஈவினிங்ல போர் அடிக்குதுன்னு பாரதி கூப்பிட்டு ஈசிஆர் தாங்க போனோம். அப்படி நாங்க போன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய நாராயண டெம்பிள். எப்பவும் போல நாங்க மட்டும் போகாம இன்னைக்கு எங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா நான், என் ஹஸ்பண்ட், அம்மா, தம்பி, சித்தி, சித்தப்பா. அதாவது திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம். ஜஸ்ட் காமெடிக்காக சொன்னேன். எல்லாருமே போயிருந்தோம். இந்த கோவில் பாத்தீங்கன்னா நாராயணசாமி, அதாவது மீன் வடிவத்துல இருப்பாரு. ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க போயிருக்கீங்களா அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. கோவில்லாம் சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே உட்கார்ந்து ஆல்ரெடி ஒண்ணுமே தெரியல, சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு கோவில்ல இருந்து வெளியில வந்துட்டு நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம். ஆசையா பீச் பார்க்கலான்னு போனா நாங்க போறதுக்குள்ள நைட் டைம் ஆயிடுச்சு. சரியா பீச் தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல எங்க சித்தப்பாவை லைட் அடிக்க சொல்லி பீச்ல ஆட்டம் போட்டோம். பீச் ஒரே கருப்பா இருட்டா இருந்தது அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எங்க சித்தப்பா லைட் அடிக்க சொல்லி நல்லா ஜாலியா வந்து பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இருட்டுலயும் பாத்தீங்கன்னா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருந்தோம் காமெடியா. என்ன ஆசை ஆசையா சரி ஃபேமிலி கூப்பிட்டு போயிட்டு பீச் எல்லாம் சுத்தி காட்டலாம்னு கூப்பிட்டு போனோம். பட் நைட் டைம்ல போனதுனால வந்து சரியா தெரியல, இருந்தாலும் பரவாயில்லன்னு நல்லா அந்த நைட்லயுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு பீச்ல விளையாடிட்டு இருந்ததுனால. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி கடை இருந்தது, பஜ்ஜி கடையை பார்த்துட்டு அங்கேயே டேரா போட்டாச்சு. இருக்கிற எல்லா பஜ்ஜியிலுமே ஒரு ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு அந்த அக்காவை அதான் பஜ்ஜி சுட்டு கொடுத்தாங்களே விக்கிற அந்த அக்கா கிட்ட காமெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட நாங்க இவ்வளவு வாங்கியிருக்கோம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க அப்படி சொல்லி எங்க சித்தப்பா வந்து கிண்டல் பண்ணிட்டு பேசிட்டு ஜாலியா இருந்தோம். இவரு சொல்லி அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்தாரு. நாங்க இவ்வளவு பிளேட் வாங்கி சாப்பிட்டோம்ல அப்படி சொல்லிட்டு ஒன்னு எக்ஸ்ட்ராவே அந்த அக்காட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். நீங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட பீச்சுக்கெல்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா சோளம் சுட்டு வித்துட்டு இருந்தாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுன்னு சொல்லி தம்பியை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். வாங்கி சாப்பிட்டதும் பாத்தீங்கன்னா சரியான மொக்க வாங்கிட்டேங்க. சரி நம்ம சாப்பிட்டதே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடலாம் அப்படி சொல்லி ஆசை ஆசையா வாங்கி வாயில வச்சு பார்த்தா எங்க சித்தப்பா கட் பண்ணிலாம் வேற எல்லாருக்கும் பீஸ் போட்டு கொடுத்தாரு. வாங்கி சாப்பிட்டு பார்த்தா ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வேகாத மாதிரியே இருந்ததுங்க. ஒருவேளை சுட்டு விக்கிற சோளம் இப்படிதான் இருக்குமா இல்ல வேகாத எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பீச்ல அங்க ஏதோ வந்து ஃபங்க்ஷன் போல பட்டாசு எல்லாம் கலர் கலரா வெடிச்சிருந்தாங்க, பார்க்க சூப்பரா இருந்தது. இவ்வளவுதான் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.